இவங்க பயந்து போய் தான் பாத்தியாக ஓதுறது. ஏன் அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொன்றும் சொல்கிறேன். மாபூஸ் சுபானியுடைய ஃபாத்தியாவில் எடுத்திங்கன்னா ஒரு கடல் இருக்கும். அந்த கடல் ஓரத்தில் அந்த ஒரு பெண் வந்து உட்காந்துட்டு அழுதுட்டுருப்பா. மாபூஸ் சுபானி அந்த வழியாக போவார். என்னம்மா பிரச்சனை? இல்லை, இந்த மாதிரி வந்து கடலில் வந்து கப்பலில் என் பையன் மருமகள் எல்லாமே கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த ஊருக்கு ஒரு ஊருக்கு போனாங்க, கப்பலில் போனாங்க. போகும்போது அந்த கல்யாணம் போன அந்த கோஷ்டியோட அந்த கப்பல் அப்படியே கவுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் வந்து இப்படியே இப்படிங்கிறாரு. கப்பலோடு அப்படியே வந்துடுது. அப்போது வந்த உடனே அந்த உடனே அவர் திரும்பி பார்க்குறேன், ஆள் காணும். எப்பயுமே இப்படி தான் நல்லது பண்ணிடுவார். அதுக்கப்புறம் அவர் ஆள் இருக்க மாட்டார். ஏன்னா எதையும் எதிர்பார்த்து பண்ணலையா. சரியா, இவங்களா எழுதிக்கிறது தானே. அவருக்கு ஒரு நலன் இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டு எழுதிக்கிட்டாங்க. இதே ஒருத்தர் இந்த கதையை நம்பாத ஒரு வீட்டில் இலவு விழுந்துருச்சு, நம்பினவங்க வீட்டில் செத்தவர் எந்திரிச்சிட்டாரு. இப்போ யாருக்கு தான் சாவு பிடிக்கும்? 50 கிராம் பொட்டுக்கல்ல என்ன, ஒரு 50 கிராம் வெல்லம், இதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் யாராவது எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் உசுறு முக்கியம்ல. போய் தொலைது கழுது அப்படின்னு ஃபஸ்ட்டு வருஷம் வேண்டாவது ரூபாய் செய்வாங்க. 2வது வருஷம் கொஞ்சம் பற்று ஆயிரும். 3வது வருஷம் அது பழக்கமாயிரும். 4வது வருஷம் அந்த ஏரியாவுக்கே இவங்க தான் பெரிய ஆளுன்னு ஆயிரும். குரான் படிச்சிருந்தால் கிளாரிட்டி இருக்கும். நம்ம தான் குரானின் அடிப்படையே பள்ளியாசல்களில் எங்கே நடக்குது குரான் கிளாஸ் பள்ளியாசலில். இப்போ இந்த கிளாஸ் எங்கே நடந்திருக்கணும்? இங்கே உட்காந்து நம்ம வீட்டில் நடந்திருக்கணும். பள்ளியாசல் நடந்திருக்கணும். பள்ளியாசல் நடத்த விட்டுருவாங்களா? உண்மை அதான். குரான் வந்து நீங்கள் தஃப்சீர் பண்ண முடியாது பள்ளியாசலில். ஆலிம்கள்கிட்ட கேளுங்க, நீ படிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா? குரானை நீ படிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா? உனக்கு அரபி தெரியுமா? கிராமர் தெரியுமா? உனக்கு அது தெரியுமா? இது தெரியுமா? சரி, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரியுமில்ல. நீங்கள் ஏன் பண்ணுறதில்ல? இல்லைன்னா இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளை கொண்டாந்து இமாமா போடுங்க. நீங்கள் எதெல்லாம் வித்தைன்னு சொல்கிறீங்களோ அந்த வித்தையெல்லாம் தெரிஞ்ச ஒரு வித்தைக்காரரை கொண்டாந்து நீங்கள் உட்கார வைங்க. அவருக்கு காட்டட்டும் வித்தை, நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் இந்த வித்தையும் காட்ட மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கு கத்தும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த வித்தையை. எங்கே இங்கிலீஷ் பேச தெரியாதவனும் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. குரான் தெரியாதவனுக்கு குரான் கற்றுக் கொடுங்க. அது மாதிரி எத்தனை ஆப்ஷன் வச்சுருக்கிறீங்க. பர்மனெண்ட் துறவிகளாக மாறினா மட்டும்தான் நீங்கள் கற்றுக் கொடுப்பேங்கிறீங்க. சோத்துக்கு என்ன பண்ணுறது? அது பண்ண முடியாதுல்ல. ஸோ